திமுக சார்பாக திரு கான்ஸ்டன்டைன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சிஓட்டஸ் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த முதல்வர் பந்தயத்தில் முன்னிலையில் இருப்பது யார் அப்படின்னு கேட்டிருந்த கேள்விக்கு 27 விழுக்காடு பேர் தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் முன்னிலை பெறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இரண்டாவது இடம் தாவேக தலைவர் விஜய் கிடைத்திருக்கிறது. 18 விழுக்காடோடு விஜய் இரண்டாம் இடம் பெறுகிறார். டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் அப்படின்னு பேசியிருந்தார். இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது முதலில் இந்த கருத்து கணிப்பில் அவர்களுக்கு தெரிகிறது, மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது, அதை தட்டி கழிக்க முடியாது என்று. எனக்கு என்னவென்றால் இந்த கருத்து கணிப்பை வெளியே இருந்து பார்க்கிற போது நேற்று பொதுக்குழு முடிந்தவுடன் பனையூரிலேயே நடத்தி முடித்து விட்டார்களோ என்கிற ஐயப்பாடு வருகிறது. ஏனென்றால் களத்திலே திமுக அதிமுக என்பதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இன்றைக்கு இந்த நிலவரம் வரைக்கும் யாரும் இல்லை. எனவே விஜய் அவர்களை கொண்டு வந்து முன்னுக்கு நிறுத்துகிறார்கள். இப்பொழுது நீங்கள் சரியாக அந்த கேள்வி கேட்டீர்கள். நேற்று களத்திலே நாங்கள் தான் திமுகவுக்கு நான் தான் எதிரி என்று விஜய் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த கருத்து கணிப்பு வருகிறது என்று சொன்னால் இதெல்லாம் மீண்டும் ஒரு தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து வருகிறதோ என்கிற ஐயப்பாடு வருகிறது. எனவே அந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் யாரும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் இருக்கிறார் என்கிற கருத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதுவும் எனக்கு தெரிந்து அதனாலேயே நான் இந்த கருத்து கணிப்பை ஏற்றுக்கொள்கிறேனா என்றால் எனக்கு இதில் ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் இருக்கிறது, பல சந்தேகங்கள் இருக்கிறது. இல்ல, கருத்து கணிப்புகள் எல்லா நாளும் உண்மையாக அமைவது இல்லைதான், அது நம்ம ஒப்புக்கிறோம். கடந்த ஒரு சில தேர்தல்கள்ல நிறைய டீவியேஷன்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் சிஓட்டஸ் பாரம்பரியமா நிறைய கருத்து கணிப்புகள் நடத்தி இருக்கிறாங்க. அதுல பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் அப்படியே நடந்திருக்கிறது தான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி 27 விழுக்காடு முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்றதுல எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனா இரண்டாவது இடம் அப்படின்னு வரும்போது வெறும் 9% டிஃபரன்ஸ்ல விஜய் இரண்டாவது இடம் வரும்போது இவ்வளவு காலமாக அதிமுக திமுக இருதுருவ அரசியல் நடத்திக்கிட்டு இருந்த இந்த ஒரு ஸ்டேட்ல அடுத்து களம் மாறுகிறதா, மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி விஜய் வரும்போது இப்ப இதுவும் அதற்கான சமிக்கையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுகிறது இல்ல? இல்ல, அத எனக்கு இதில் நான் தான் சொல்லுகிறேன். ஒருவேளை அவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் அந்த முடிவு வந்திருக்கலாம். ஆனால் என்னால் அதை அப்படி பார்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் நான் இன்றைக்கு ஏறத்தாழ 30 மாவட்டங்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். பார்க்கிற இடத்திலெல்லாம் இன்னும் களம் இருதுருவ அரசியலாக திமுக அதிமுகவாகத்தான் இருப்பதாக தெரிகிறது. விஜய் எனக்கு தெரிந்து இன்னும் களத்திற்கு வந்து சேரவில்லை என்கிற சூழலில் ஒருவேளை அவர்கள் நடத்திய கருத்து கணிப்பை தெரிந்து கொண்டு, ஏனென்றால் நான் கருத்து கணிப்பை தவறு என்று சொல்லவில்லை, ஒருவேளை நீங்கள் சொல்வதை போல அது நேர்மையாக நடந்திருந்தாலும் கூட தெரிந்து கொண்டு வாக்களித்திருந்தால் அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவை விட்டுக் கொடுப்பது எடப்பாடி பழனிசாமி என்கிறவர் ஒரு முகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று பார்க்கிற போது அவருக்கு இதை விட அதிகமான இடங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் திமுக எதிர்பார்க்கிறது. ஆனால் மக்கள் கருத்து கணிப்பு இப்படி இருந்தால் அதை நாங்கள் எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் வெற்றி குதிரையில் நம்பர் 1 ஓடிக்கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர். இதையும் தாண்டி இன்னும் அதிகமான வாக்குகள் சதவிகிதம் இன்னும் முன்னேறி அடுத்து 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் என்பதற்கு இது கட்டியம் கூறுவதாக நான் பார்க்கிறேன். நன்றி திரு கான்ஸ்டன்டைன், இணைப்பில் வந்து பேசியதற்கு.